Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை அடையாறு மூவர் கொலை வழக்கில் பீகார் பெண் மற்றும் குழந்தையின் உடற்கூராய்வுக்கு பிறகு புதிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண்ணின் உடல் அழுகிய நிலையில் இருப்பதால் பாலியல் வன்கொடுமை செய்ததற்கான போதிய ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தலையில் இரும்பு கம்பியால் தாக்கியதன் காரணமாகவே பெண்ணின் மரணம் நிகழ்ந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சம்பத் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சம்பத், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. சென்னை அடையார் பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இன்று நடைபெற்ற பிரேத பரிசோதனையில் முக்கியமான திருப்பம் என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்ட பீகார் மாநிலத்தை சேர்ந்த இளம்பெண் மற்றும் அவரது 2 வயது குழந்தையின் பிரேத பரிசோதனை என்பது இன்று பிற்பகல் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்த பிரேத பரிசோதனையை உதவி பேராசிரியர்கள், மருத்துவர்கள் சிவக்குமார் மற்றும் ரகுராமன் ஆகியோர் அடங்கிய மருத்துவ குழுவினர் மேற்கொண்டனர். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேத பரிசோதனைக்கு பிறகு வெளியான முதற்கட்ட மருத்துவ அறிக்கையில் அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான நேரடி தடயங்கள் எதுவும் இல்லை என தெரிய வந்துள்ளதாகவும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்பது வெளியாகியுள்ளது. மருத்துவ குழுவின் ஆய்வில் அந்த பெண் தலையில் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டதில் ஏற்பட்ட பலத்த காயத்தின் காரணமாகவே உயிரிழந்துள்ளார் என்பதும் முதற்கட்டமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அந்த வழக்கில் இதுவரை பேசப்பட்டு வந்த பாலியல் வன்கொடுமை குறித்த குற்றச்சாட்டுகளில் புதிய சந்தேகங்களும் சட்ட ரீதியான திருப்பங்கள் என்பதும் ஏற்பட்டுள்ளது. மேலும் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணின் உடல் 5 நாட்களுக்கு மேலாக துறைப்பாக்கம் பெருங்குடி குப்பைமேடு பகுதியில் கிடந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதால் உடல் பெரிதும் அழுகிய நிலையில் இருந்ததாகவும் அதன் காரணமாக தடயவியல் நிபுணர்கள் தனியாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் போலீசார் தரப்பில் வெளியான அந்த தகவலின்படி உடல் 5 நாட்களுக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டதால் உடல் உறுப்புகள் அருகிய நிலையில் இருந்தது காரணமாக பாலியல் வன்கொடுமை நடைபெற்றதா இல்லையா என்பதை உறுதி செய்ய போதிய மருத்துவ ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்பதும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் விசாரணையின் போது அவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக வாக்குமூலம் அளித்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது பிரேத பரிசோதனை வெளிவந்துள்ள இந்த தகவல் விசாரணையில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பமாக பார்க்கப்படுகிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் பிஞ்சு குழந்தையை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கில் மருத்துவ அறிக்கைகள், தடயவியல் ஆய்வுகள் மற்றும் குற்றவாளிகளின் வாக்குமூலங்கள் அனைத்தையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்ய வேண்டிய கட்டத்துக்கு விசாரணை தற்பொழுது வந்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. அடையார் மூவர் கொலை வழக்கில் இன்று வெளியான இந்த பிரேத பரிசோதனை தகவல் வழக்கின் சட்ட ரீதியான திசையை மாற்றக்கூடிய ஒரு முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி சம்பத்.